ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் சீர்காழியில் இருக்கும் சட்டைநாதர் திருக்கோயில். இங்க சிவன் சுயம்புவாக இருக்கிறார். இந்த கோவிலையும் சோழர்கள் தான் கட்டியது. காசியில் பாதி காழி, அதாவது காசியை விட மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம் என்பது பொருள். காசியை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே கைலாய காட்சியில் உள்ள ஒரே கோயில் இதுதான். இங்க சிவன் 3 ரூபங்களில் இருப்பார். பிரம்மபுரீஸ்வரர் லிங்க ரூபத்திலும், 1ஆம் தலத்தில் தாயாருடன் உட்கார்ந்த நிலையில் தோணியப்பர், 2ஆம் தலத்தில் சட்டைநாதர் சங்கம வடிவில் காட்சி கொடுக்கிறாரு. சிவன் ஆஜானு பாகுவாக உட்கார்ந்திருக்கும் ரூபத்தை காண கோடி கண்கள் பத்தாது. முன்பு ஒரு காலத்தில் எலி ஒன்று சிவன் சன்னதியில் சுற்றி திரிந்த போது அதோட வால் நுனிப்பட்டு விளக்கின் தீபம் பிரகாசமாக எரிந்தது. அதன் பயனாக அந்த எலி பிற்காலத்தில் மகாபலி என்னும் அரசனாக பிறந்து அவரிடம் பெருமாள் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு அவன் தலையில் கால் வைக்கிறார். இதனால் நான் தான் பெரியவன் என்று அகங்காரம் கொள்ள தேவர்கள் சிவனிடம் சொல்ல சிவன் பெருமாளை அழிக்கிறார். மகாலட்சுமி சிவனை நோக்கி தவம் புரிந்து பெருமாள் மீண்டும் உயிர் தெழுகிறார். பெருமாள் தவறை உணர்ந்து சிவனிடம் அவருடைய தோலை சட்டையாகவும், எலும்புகளை தண்டாயுதமாகவும், நரம்புகளை மாலையுமாகவும் போட்டுக் கொள்ளும்படி கேட்க அந்த ரூபமே சட்டைநாதர் ரூபம் ஆகும். இங்கு அசிதாங்க பைரவர், ருது பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீக்ஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர். இதனால்தான் காசியில் பாதி காழி என்பர். இவர்களது சன்னதிக்குள் சட்டை அணிய அனுமதி இல்லை. அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜை உண்டு. உரோமச முனிவர் கையிலை போய் சிவனை நோக்கி தவம் செய்து, இறைவா, பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கையிலை தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டினார். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி எழுந்தது. இதில் ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கையிலையை மூடிக்கொண்டார். வாயுவால் மலையை அசைக்க கூட முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் ஒரு சிறு பகுதி பெயர்ந்தது. இறைவன் அருளால் அந்த சிறு மலையை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன என்று புராணம் சொல்கிறது. காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கையிலை சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறினர். அந்த மன்னன் சின்ன கைலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றான். படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் உயர்ந்தவன் என்று அகங்காரம் கொண்டார். இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார். இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இதனால்தான் சிவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்துக்கு மொத்தம் 12 பெயர்கள் உண்டு. பிரம்மபுரம், பிரம்மாவுக்கு பாடம் புகட்டியதால் பிரம்மபுரம். வேணுபுரம், மூங்கில் வடிவமாக தோன்றியதால் வேணுபுரம். புகழி, சூரியனுக்கு பயந்த தேவர்களுக்கு புகலிடமாக விளங்கியதால் புகழி என்று அழைக்கப்பட்டது. வெங்குரு, குருவான வியாழன் வழிபட்டு குருத்துவம் பெற்றமையால் வெங்குரு என்று அழைக்கப்பட்டது. தோணிபுரம், 7 தீவுகள் அடங்கிய இந்த பேரண்டத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் கடல் பொங்கி அழித்தது. அப்போது சீர்காழி திருத்தலம் பிரளய வெள்ளத்திலும் தோணியாக மிதந்து அழியாதிருந்தது. இதனால் இவ்வூர் தோணிபுரம் என்று போற்றப்படுகிறது. பூந்ததாய், பூமியை பிளந்து சென்ற இரண்யாக்கனை கொன்ற வராகமூர்த்தி வழிபட்டதால் இப்பெயர் பெற்றது. சிரபுரம், தலைக்கூறாகிய ராகு பூசித்ததால். புரவம், புறா வடிவில் வந்த அக்னியால் சோழ மன்னன் நற்கதி அடைந்தமையால் இப்பெயர் பெற்றது. சண்பை,
சண்பை புல்லால் மாய்ந்த தம் குலத்தோரால் வந்த வழி தன்னை பற்றாதிருக்க கண்ணபிரான் வழிபட்டமையால் இப்பெயர் பெற்றது. ஸ்ரீகாளி தில்லை பெருமானுடன் வாதாடி குற்றம் போக காளி இங்கு வந்து வழிபட்டதால் இப்பெயர் பெற்றது. கொச்சை வயம் மச்சகந்தியை கூடிய கொச்சையாம் பழிச்சல் நீங்க பராசரர் பூசித்ததால் இப்பெயர் பெற்றது. கழுமல வளநகர் உதோமச முனிவர் இத்தலம் அடைந்து பூசித்ததால் ஞானோபதேசம் பெற்று சிவயோகம் பெற்றார். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் இதுதான். இந்த கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில்தான் அவர் தாயாரிடம் ஞானப்பாலை உண்டார். சீர்காழி திருத்தலத்தில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்த அவர் தன்னுடைய 3 வயதில் சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்திற்கு தந்தையுடன் சென்றார். தந்தை அங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய போது சம்பந்தருக்கு பசி வந்தது. அவர் ஆலயத்தையும் குளத்தில் மூழ்கி நீராடி கொண்டிருந்த தந்தையையும் பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தார். குழந்தையின் அழுகுரலை குளத்தினில் மூழ்கி நீராடி கொண்டிருந்த தந்தையால் உணர முடியவில்லை. ஆனால் குழந்தையின் அழுகுரலை கேட்ட சீர்காழி திருத்தல ஈசன் தோணியப்பர் பார்வதியிடம் குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார். அவ்வண்ணமே அன்னை உமையவளும் ஞானப்பாலை சம்பந்தருக்கு ஊட்டி அவரது கண்ணீரை துடைத்துவிட்டு சிவபெருமானுடன் தரிசனம் கொடுத்து மறைந்தார். சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வந்த சிவபாத இருதயர் சம்பந்தரின் வாயில் பால் எச்சிலை கண்டு யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் சொல் என்று கேட்க சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார். அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் அம்மையப்பனாய் தரிசனம் தந்த திசையை காட்டி தோளுடைய செவியன் விடையேறி என்னும் பதிகம் பாடினார். குழந்தைகள் நன்றாக படிக்க மும்மூர்த்திகளின் ஆசி பெற இந்த கோயிலை தரிசனம் செய்யுங்கள். நன்றி.